வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல்குரானுடைய ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தில் கிடைக்கிற படிப்பினையை நாம் சிந்தித்து பார்த்து அதை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வசனம் 20வது அத்தியாயம் சூரத்து தாஹாவுடைய 130வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த 130வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறான். ஆறுதல் சொல்லி அந்த ஆறுதல் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். எதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்றால், இந்த சத்திய கொள்கையை, அல்லாஹ்வை பற்றியும் இந்த உலக வாழ்க்கை பற்றியும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு கிடைக்க இருக்கிற மறுமை வாழ்க்கை பற்றியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டிருந்தார்கள். வஹி வந்த பொழுது எங்கே சொன்னாங்க? மக்காவில் சொன்னார்கள், மதீனாவில் சொன்னார்கள். எங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சொன்னார்கள். உறக்க சொன்னார்கள், சும்மா சொல்லலை. அந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வந்தது அவங்களுக்கு. ஏன்? அல்லாஹ்வுடைய சப்போர்ட் இருந்தது. நேரடியாக அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறங்கி கொண்டிருந்தது. அதை டைரெக்டாக சொல்லும் பொழுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. சில பேர்களுக்கு மாத்திரம். பல பேர்கள் அதை விமர்சனம் செய்தார்கள். எப்படி கமாண்ட் பண்ணாங்க? என்ன கமாண்ட் சொன்னதான் இப்போ புரியும். எப்படி கமாண்ட் பண்ணாங்க? இவர் ஒரு பைத்தியக்காரு, இவர் எது வஹிங்கிறாரு, அல்லாங்கிறாரு, மறுமைங்கிறாரு, ஏதோ சொல்லிட்டு தெரிகிறாரு, பழைய புத்தகத்தெல்லாம் காப்பி அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்படி பல கமாண்டு பண்ணாங்க அவங்க. யாரை பற்றி? ரசூல்லா அதை பற்றி கவலைப்படலை. கவலைப்படாமல் என்ன பண்ணாங்க? எப்போ பார்த்தாலும் தாவா செய்ய போவாங்க. யாருமே சொன்ன பேச்சு கேட்கலன்னா கொஞ்சம் அழுவாங்க, கவலைப்படுவாங்க. இப்போ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிறேன் கேட்க மாட்டாங்க. ஏன்னா மனிதர்கள் அப்படி தானே யோசிக்க வேண்டியிருக்கும். ஒரு ஆள்கிட்ட சொல்கிறோம் கேட்க மாட்டாங்கிறான்னா கவலை வருமா வராதா? அதை ரஹ்மத்துல் ஆலமீனாக ரசூலா இருந்த காரணத்தினால, உலக மக்கள் அனைவருக்கும் அருள்கொடையாக ரசூலா இருந்த காரணத்தினால அவர்களுக்கு 100% இல்லை, 1000% கவலை இருந்தது மைண்டுக்குள்ளே. எப்படியாவது நம்ம சொல்லி இந்த மக்களை அந்த உண்மை கொள்கையை அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் நடக்குமா? அது நடக்காது. ஏன்? அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கிறானோ அவர்களைத்தான் அல்லாஹ் நேரான வழியில் கொடுப்பான். செய்தியை சொல்வதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அது வேறு சப்ஜெக்டு. இங்கே என்ன ஆதா சொல்கிறேன் இந்த வசனத்துன்னு சொன்னாக்கா, ஃபஸ்பிர் அலாமா யக்கூலூன், நீ ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும். அலாமா யக்கூலூன், அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை, உன்னை பற்றி கமாண்ட் பண்ணுறானுல்ல, அவன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் கடைசி வரைக்குமே, மௌத்தார் வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அதனால் நீ அவன் சொல்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுக்காத. உன்னை பற்றி விமர்சனம் பண்ணால் மைண்டில் வச்சுக்காத. தப்பாக உன்னை பேசுனா மைண்டில் வச்சுக்காத. நீ சொல்கிற கருத்துக்கு மாற்று கருத்து சொன்னால் மைண்டில் வச்சுக்காத. நீ பாட்டுக்கு பேசாமே இரு. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு என்ன மருந்தான்? அவன் சொல்கிறத காதில் வாங்கிக்காத. ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க, நீ உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் யார் என்று தெரிந்து கொண்டாய். ஏற்கனவே நீயும் தெரியாமல் தான் இருந்தாய். ஆனால் நான் யார் என்ற அந்த கல்வியை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். அதனால் அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் தூர விட்டுட்டு நீ என்ன பண்ணும்? என்னை நீ புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எப்போ புகழணுமா? கபுல துளு ஷம்சி கபுல குருபிகா, சூரியன் அப்படி வரும்போதும் நீ புகழ்ந்துட்டு உட்காந்துருக்கணும். சூரியன் மறையும் போதும் புகழ்ந்துட்டு உட்காந்துருக்கணும். நீ அவங்கள பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. செய்ய வேண்டியது என்னது? என்னை பற்றி, என்னுடைய புகழை பற்றி உனக்கு சொல்லி கொடுத்துருக்கல, அதை சொல்லிக்கிட்டே இரு. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, சுப்ஹானல்லாஹ் சொல்லு, அல்லாஹ் அக்பர் சொல்லு,
லாஹவல வலாஹவத்தை இல்லா பில்லா சொல்லு, என்னென்ன சொல்லி கொடுத்தனா உனக்கு சொல்லு, அது மாதிரி என்னென்ன திக்ரு சொல்லணும் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே உட்காந்துரு. எப்போ வமின் ஆனா இல்லைலி, இரவில் வந்து ஒரு பகுதியிலே உட்காந்துக்கும். எவ்வளோ டைம் பாருங்கள், டயத்தை கூட சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. ஒன்று காலையில் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக உட்காந்துக்கணுமா, சூரியன் மறைஞ்ச பின்ன உட்காந்துக்கணுமா, இரவில் வந்து சில பகுதிகளில் உட்காந்துக்கணுமா. இப்போ சப்பிக் அத்ராஃபின் நஹாரி, இன்னும் பகலில் வந்து 2 நேரம் இருக்குது, அங்கேயும் வந்து உட்காந்துக்கணும். பகலில் 2 நேரம் இருக்குது, அங்கேயும் வந்து உட்காந்துக்கணும். இல்லை அல்லக்க தரலா, அப்போ நீ பொருந்தி கொள்வாய். எப்படிப்பட்ட ஒரு வசனம் தெரியுமா? உண்மையில் இந்த வசனத்தை வந்து நல்லா 1000 ட்ரிப் படிக்கணும். நம்மளாம் ஒரு ட்ரிப் படித்தா பத்தாது, 1000 தடவை படித்தா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து கவலை ஏற்படும் போதெல்லாம், கஷ்டம் ஏற்படும் போதெல்லாம், உள்ளத்தில் ஏதாவது ஏற்படும் போதெல்லாம் என்ன விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னான் என்பதை இந்த ஆயத்து மூலமாக நம்ம விளங்குறோம். அவங்க ஒன்று திட்டின விஷயம்லாம் இதை செஞ்சின்னாக்கா நீ பொருந்திக்குவ. யாரை பொருந்திக்குவ? உன்னை படைத்தவனை நீ பொருந்திக் கொள்வாய். படைத்தவனை பொருந்திக் கொள்ள ஆரம்பிச்சுட்டுனாக்கா இவன் செய்கிற கமாண்டெல்லாம் உன்னை ஒன்றும் பண்ணாது, உனக்கு கவலை வராது அப்படின்னு சொல்லி 5 நேரங்களை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். எது நேரம்? 5 நேரங்கள். என்ன நேரம் அது? சூரியன் உதயமாவதற்கு முன் ஃபஜர் தொழுகை வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ சூரியன் மறைஞ்ச பிறகு மகரிப் வந்துருச்சு, இரவின் ஒரு பகுதி இஷா தொழுகை வந்துருச்சு, நாளில் 2 நேரம் சொல்ல நகார்னு 2 நேரங்கிறான், அது வேறு 2 நேரங்கிறான். அது என்னது? லொஹர் அசர் வந்துருச்சு. அப்போ இந்த ஆயத்துகளெல்லாம் வைத்துத்தான் அல்லாஹ் வந்து ஏற்கனவே அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமைகளை பெறுவதற்காக வானுலகத்துக்கு சென்ற பொழுது இந்த 5 நேரத்தை வைத்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக அல்லாஹ் சொல்லியிருக்கான். 5 நேர தொழுகை என்பது அல்லாஹ்வை நினைக்கின்ற நேரம் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க. தொழுகை நம்ம எதில் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. தொழுகை என்பது அல்லாஹ்வை நினைப்பதற்காக அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்ட நேரம். அது பாக்கி உள்ள நேரங்களில் தான் நீ வேற எவ்வளோ செஞ்சுக்கணும். உலகத்தில் அல்லாஹ் எந்த நேரங்களெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறானோ அல்லாஹ்வை நினைப்பதற்காக, அந்த நேரங்களை கண்டிப்பாக அல்லாஹ்வை நினைப்பதற்காக மாத்திரம்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னதற்கு மாறு செய்கிறோம். ஏன் குறிப்பிட்ட டயத்தை அல்லாஹ் சொல்கிறான்? அந்த குறிப்பிட்ட டயத்தில் தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் மனிதர்களுக்கு, நம்மளுக்கு நம்பிக்கொண்டவர்களுக்கு. அந்த குறிப்பிட்ட டயத்தை விட்டு நீ வேற போகக்கூடாது. அதுக்காகத்தான் ஹதீஸ்லாம் வந்ததுனால ஞாபகம் வச்சுங்க. ஹதீஸ்களைன்னு சொல்கிறோம்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைக்கும் ஒருபோதும் இது எகன்ஸ்டாக வரவே வராது. ஹதீஸ்கள் ஞாபகம் வச்சுங்க. அது யார் சொன்னாலும் சரிதான். யார் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கும் ஒருபோதும் மோதாது. ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானுலகம் சென்றார்கள், மிஹ்ராஜ் போனார்கள். அங்கே வஹி மூலமாக திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் சில கட்டளைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். என்ன கொடுத்தான்? 50 நேர தொழுகையை கொடுத்தான். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அனுப்பி, எப்போ 50 நேர தொழுகையெல்லாம் உங்கள் சமுதாயம் தொழாது, 5 நேரமாக ஆக்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பினதாக நம்ம ஹதீஸ்ல படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். 5 நேர தொழுகையை வந்து எந்த டைம்? அது இந்த டைம் தான். 20 130 உள்ள வசனத்தோட டைம் தான் 5 நேர தொழுகை. சில பேர் புத்திசாலி மாதிரி பேசுவாங்க நம்ம சமுதாயத்தில். 5 நேர தொழுகைலாம் கிடையாது. எங்கே இருக்குது? ஆதாரத்தை காமி. எங்கே நீ குரானில் படித்த நீ? எங்கே நீ குரானில் படித்த நீ ஆதாரம் கேட்குற? எப்பயாவது திறந்து ஒரு வாசனத்தை திறந்து அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கா நம்ம பார்த்துருக்கிறோமா? பார்க்காம ஒரு புத்திசாலி நினச்சிக்கிட்டு எதையே படித்து விட்டு எங்கள் 5 நேர தொழுகைக்கு குரான் ஆதாரம் காமி, அப்படி விந்தருக்கு ஆதாரம்னா வேலை நம்மளுக்கு வேணும். 20 130 ஆதாரம் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. மேலே இருந்து மிஹ்ராஜுக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து கடமையை பெற்றிருக்கிறாங்க. டயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, ஹதீஸ் இருக்குது. அதுவும் தொழுகை ஆரம்பத்தில் கடமையாக்கப்படுகிறது. ஜிப்ரீல் அனுப்பி நேரத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறான் அல்லாஹ். ஆரம்ப நேரம் எது, முடிவு நேரம் எது? தொழுகையுடைய ஆரம்ப நேரம், முடிவு நேரம் என்ன? ஆரம்ப நேரம் என்பது ஃபஜ்ருடைய ஆரம்ப நேரம், முடிவு நேரம் என்பது சூரியன் உதயவாதற்கு முன்ன ஃபஜர் நேரம். லொஹர் நேரம் என்ன? அது குச்சியை நட்டு வச்சு சொல்லி கொடுக்குறாரு. வேற அது அவர் ஹதீஸ் அப்படி தான் இருக்குது. எப்படி குச்சியை நட்டு வைக்கிறாரு, நட்டு வச்சு எப்போ அந்த நிழலை பார்த்துக்க, இந்த நிழலில் வந்து இந்த பக்கம் சாயத்துக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா தொழ ஆரம்பிச்சிடு. அதுக்கு பிறகு அதே குச்சியை நட்டு வைக்கிறாங்க, நட்டு வச்சு 2 பங்கு அந்த நிழலில் வந்துருக்குதா, அசர் தொழ ஆரம்பிச்சிடு. அதுக்கு பிறகு மகரிப் தொழ இருக்குல்ல, பார்த்துக்கிட்டே உட்காந்துரு. சூரியன் மறைஞ்சிருச்சா, அவன் மறைஞ்சிருச்சு, தொழ ஆரம்பிச்சிடு.
அந்த மஞ்சள் நிறம் மறையிற வரைக்கும் அந்த டைம் முடிஞ்சு கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். மகரிப் டைமு, ஈஷா டைம் வந்து குறிப்பிட்ட டைம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ பாருங்கள், அல்லாஹ் அங்கே போய் அழைச்சி, மிஹ்ராஜில் போய் அழைச்சி கடமையாக்கி நேரத்தை சொல்லி அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி 2 நேரத்தை சொல்லி கொடுத்து நினைக்கிறதுக்கான நேரத்தை இந்த ஆயத்தில் கொடுத்து இதெல்லாம் நினச்சிக்கிட்டு வாழுப்பாடு சொல்லி கொடுத்தோம். என்ன கேள்வி கேட்டுருக்காங்க மாலை? இப்போ எங்கே அதுக்கு ஆதாரம் இருக்குது? எங்கே ஆதாரம் இருக்குது? எங்கே ஆதாரம் இருக்குது பாருங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்படும் போதெல்லாம் எந்த செயலை சொல்ல சொல்லி அல்லாஹ் சொன்னானோ அதே செயலை நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய கவலைகள் மனதை விட்டு முதல்ல போகிடும். நம்ம கவலை மிஞ்சி என்ன இருக்க போகுது? எல்லாம் உலகத்தை சுற்றி தான் இருக்கும். பெரும்பாலும் உலகத்தை சுற்றி தான் இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, பிள்ளையை பற்றி என்ன பண்ண போகிறது தெரியலையே, எங்கே படிக்க வைக்க போகிறோன்னு தெரியலையே, எங்கே பட்டம் வாங்க போகிறான்னு தெரியலையே, +2ல் பாஸ் ஆகலாம் ஃபெயில் ஆகணும்னு தெரியலையே, 10th முக்கியமான சப்ஜெக்ட் ஆச்சு. அது இதெல்லாம் வாழ்க்கையே அதில் தானே இருக்குது, +2ல் தானே இருக்குது. +2ல் ஃபெயில் ஆனால் போச்சு என் வாழ்க்கையை, அதுக்கு என்ன ட்ரை பண்ணுறது நினச்சி கவலைப்பட்டு இருக்கோம்னா அது கூட வாங்கினால தான். அதெல்லாம் வேணான்னு சொல்லல. அதுக்கு எந்த கவலைப்பட்டாலும் எங்கே வந்துரு, எந்த கவலைப்பட்டாலும் இந்த 5 நேரங்களில் நீ அல்லாஹ்வை புகழ வேண்டும். அந்த அல்லாஹ்வை புகழ்றது தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறாரு. இங்கே இமாம் ஓதுறாரு பாருங்கள், எவ்வளோ கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்கும் இப்படி கனெக்ஷன் கொடுக்கணும். அல்லாஹ்வை புகழ சொல்லி அல்லாஹ் சொல்கிறான்ல, என்ன ஓதுறாரு? முதல் ஆயத்து பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அகில உலகத்தை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்வுக்கு. முதல் வார்த்தை அதை தான் இருக்குது நம்மளுக்கு. முதல் வார்த்தை இந்த முஸ்லீம் சமுதாயம் அதை தான் சொல்ல வேண்டும். காலையில் எழுந்தவனு சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்னது? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹியானா பாதமா அமாத்தனா வ இலைஹின். எங்கே பாருங்க கனெக்ஷன் பாருங்கள். ஹதீஸ் இவன் சொல்கிறான் ஹதீஸ் முரண்படுது. ஹதீஸ் எங்கடா முரண்படுது? எங்கேயுமே முரண்படல. ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். எங்கேயுமே முரண்படாது. ஒழுங்காக இருந்துச்சுன்னாக்கா, ஒழுங்காக இல்லைன்னா முரண்படும். எதுக்காக அறிஞர்கள் இன்றைக்கு வந்து ஆய்வு செய்து இது ஹதீஸ் இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்க? ஹதீஸை மறுக்கலை அவங்க. இல்லை இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது. நீ ஏன் சொன்னது சொல்கிற? ரசூலுல்லாஹ் சொன்னதுன்னு சொன்னாக்கா அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாறுபடாது ஒருபோதும். சரியான கொள்கை அதான் நம்மளுக்கு இன்னைக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயம் சொல்லியிருக்கான்னு சொன்னால் எத்தனை கோடி ஹதீஸ் வந்தாலும் ஒன்றா இருக்கும். இப்போ பாருங்க, நான் ஒரு ஆயத்தான் சொல்லியிருக்கிறேன், பல ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறேன். முரண்படுது எங்கேயாவது? முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், எல்லாத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம். தொழுகை வந்து அல்ஹம்துலில்லாஹ், ஏஞ்ச உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா இலைஹின் நுஷூர். யா அல்லாஹ் எல்லா புகழும் உனக்கு தான், நீ தான் எனக்கு உயிரை கொடுத்துருக்கிற, நான் செத்து கிடந்த நைட்டு ஃபுல்லாக உன்கிட்ட தான் நான் வரப்போகிறேன். சொல்கிறமே இல்லையா? சொல்லணும், இதெல்லாம் சொல்லணும். சொல்லணும்னா ஏன் சொல்லணும்னாக்கா இதெல்லாம் சொல்லிவிட்டு நமக்கு ஏற்படுகிற கவலையின் போதெல்லாம் இந்த நேரங்களில் வரும் பொழுது அல்லாஹ் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுகிறான். அப்போ தான் நீ அல்லாவே பொருந்தி கொள்ளுங்கிறான். தரலாங்கிற வார்த்தைக்கு அந்த அரபி இலக்கணத்தில் இதெல்லாம் செஞ்சாதான் நீ அல்லாஹ் முதல்ல பொருந்திக்குவ. அல்லாண்டா அப்போ தான் யாருன்னே உனக்கு தெரியும். இங்கே வரணும் 5 வேளைக்கு இங்கே, அல்லது 5 நேரம் நீ உட்காந்து அங்கே எல்லாம் நினச்சா இந்த நேரங்களில் நீ பாட்டு எப்போ பார்த்தாலும் மண்டையில் பூரா வேறு ப்ரோக்ராம் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு மைண்டில் ஃபுல்லாக வேறு ப்ரோக்ராம் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம வச்சுக்கிட்டு அதை பற்றியே ஓடுறோம். 3/4 நேரத்தில் 99% நேரத்தை அதை ஃபில்லப் பண்ணிவிட்டு எனக்கு கவலைப்படுறேன்னா கவலைப்படு, வந்து கவலைப்படுப்பாங்கிறான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சொல்லுகிற ஆறுதல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஆறுதலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெற்றுக்கொண்டு, ஓஹோ இதுதான் நம்மளுக்கு ஆறுதல் தரக்கூடிய இடம் போல் இருக்குன்னு எல்லாரையும் அழைச்சாங்க. அதுக்கப்புறம் இங்கே வா இந்த டயத்துக்கு வந்துரு, மற்ற வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லி தான் எல்லா ஏற்பாடுகளும் இந்த சமுதாயத்துக்கு இருக்கிறது. பாங்க சொல்லப்படுகிறது, அழைக்கப்படுகிறது, 5 நேரம் அழைக்கப்படுகிறது. எந்த சமுதாயமும் எந்த ஒரு மதமும் இந்த ஒரு விஷயத்தை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. எவனு என்னென்ன படி பார்த்துட்டான் அந்த உலகத்தில். மணி அடித்து பார்த்தா முடியல, பந்தத்தை கொளுத்தி பார்த்தா முடியல, வசனத்தை சொல்லி பார்த்தா முடியல. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம பாங்க சொல்லணும்னு சொல்லிவிட்டு அவன் என்னென்னமோ செஞ்சு பார்த்தான், எல்லாம் ஃபெயிலியரு. ஏன் ஃபெயிலியரு? அது படைத்த அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஏற்பாடு இது. இதை எவனும் டெஸ்டாக அழிக்க முடியாது. அப்படி உறுதியாக ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய மார்க்கத்தில் இருக்குது. இது போன்ற வசனங்களை நம்ம படிக்கும் பொழுது இவ்வளோ கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது ஒரு வசனத்துக்கு. சும்மா படிச்சுட்டு போகிறது கிடையாது. இது மாதிரி படித்து அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு நம் முன்னால் இருக்கவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை முதல்ல நம்ம விளங்கினா தான் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். எப்போ விளங்குறது என்ற ஒரு கருத்தில் தான் இது போன்ற நேரங்களை 10 நிமிஷம் 15 நிமிஷம் வைத்து இது போன்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதை மைண்டில் வைத்துக்கொண்டு இந்த நம்பர்களெல்லாம் நோட் பண்ணி கொண்டு நீங்களும் அதை ஆய்வு செய்து அதை படித்து நம்முடைய பிள்ளைகளை 2 விஷயத்துக்குமே வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. பேரண்ட்ஸுக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் உலகம் தான், எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் தான், எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ் தான், எப்போ பார்த்தாலும் கலெக்டர் தான். உடனே எல்லோரும் கலெக்டராக போயிடணும், எல்லாம் டாக்டராக போயிடணும். எல்லாம் முஸ்லீம் யார் வரது? அப்புறம் எதுக்காக அல்லாஹ் நம்ம கொடுத்தாங்க? எதுக்கு இந்த சமுதாயத்தை பார்த்து சூப்பர் சமுதாயம்னு சொன்னான்? அதெல்லாம் யோசிக்கணுமா வேணாமா? யோசித்து இன்ஷா அல்லாஹ்
அது சரியான முறைப்படி இந்த குர்ஆனை விளங்க வேண்டும். இது உலகம் அழிகின்ற வரை பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு உயிரோட்டமான வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் உயிருள்ளவன், அவன் ஹய்யுன், அவன் வார்த்தைகள் உயிரோட்டமானது. அது உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும்படியாக இருக்கிறது. எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் அத்தனை டெக்னாலஜியை விட அதிகமாக குர்ஆனுக்குள்ளே இருக்குது. அதை படிக்கும் போது தான் விளங்கும். அப்படி படித்து புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வளர்ஹமான் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.